இந்த ராகுல் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. போய் நேரில் பார்த்தா தான் தெரியும். ஃபோனை காணும். அட இங்கே வச்சுட்டோமா? இவனுக்கு ஃபோன் அடிச்சா வருவானா இல்லையா? அடிச்சு பார்ப்போம். வேறொரு தொடர்பில் உள்ளாரா? வீட்டு பக்கத்துல தானே நிக்கிறேன். எங்க இருக்கான்? நேரடியாவே போய் பாத்துற வேண்டியதான். ஏன் ஞாயிற்றுக்கிழமை நான் தான் கடைக்கு போகணுமா? ஏன் அவன் போக மாட்டானா? யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? மச்சான் கடைக்கு போயிட சொன்னான், நான் அதான் வர சொன்னேன். நான் பண்ணிட்டு போயிடுந்தோம். இது அந்த வண்டியா? பெட்ரோல்லாம் போட்டிருக்கேன் அந்த வண்டியில. டேய் இந்த வண்டி இல்லடா, அது வரைக்கும் வேறு டிஸ்க் வச்சு நம்ம வண்டி அதை எடுத்துட்டு போயிடும். இது அந்த பஞ்சனா சைக்கிள்ல நம்ம 2 பேரும் போறப்ப. ஆமா மச்சான் தெரியும்டா, உன் சேரி எல்லாம் நல்லா எனக்கு தெரியும். இதுக்கு தானே என்ன வர சொன்ன. வா போலாம் வா. மூஞ்ச அப்படியே அப்ராணி மாதிரி வச்சுப்ப. ஏறா போலாம் வாடா. மச்சான் இந்த பசங்க ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. என்னன்னு கூப்பிட்டு கேட்போமா? பசங்களா இங்க வாங்க. சொல்லுங்கண்ணா. எங்கடா போறீங்க எல்லாரும்? பசங்களாம் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு ஏற்காடு ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு தானே போயிட்டு இருக்கோம். ஆமா, நாங்க சிறுத்தைப்புலியா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதான் பார்க்க போறோம். அப்படியா? நான் கூட நிறைய விதவிதமா ரீல்ஸ்லாம் எடுத்து பார்த்தாலே தெரியுது நீ எடுப்பேன்னு. மணி வர ஆயிட்டு ட்ரெயினுக்கு நாங்க போயிட்டு அப்படியா? சரி தம்பி, பார்க்கலாம் தம்பி. ஒரு நாள் பார்க்கலாம். பாய். பாத்தியாடா, இது மாதிரி நம்ம பசங்க நம்ம கூட இருந்தா நம்மளும் இப்படி தானே ஜாலியாக நம்மளும் தனியாகவே இருக்கேன். மச்சான் அந்த கூட ஒரு நிமிஷம் கூட. இப்ப கூட பாத்தியா மச்சான், உன் கூட தாண்டா நான் இன்னமும் சுத்திட்டு இருக்கேன். அந்த கூடிய கூட எதுக்குடா? இன்னும் இந்த பழைய தங்கச்சி கேஸ் மாமா என்னடே, அவன் இன்னும் திருந்தல மாமா.